இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி டாக்ஸ் செய்யப்படும்ன்றத டீடைலா பார்ப்போம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு அசெட் கேட்டகரிக்கான டாக்ஸும் மாறப்பட்டிருக்கு. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுத்துக்கும் டாக்ஸேஷன் எப்படி இருந்ததோ அது மாற்றப்பட்டிருக்கு. இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா டாக்ஸேஷன் எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டாக்ஸேஷன் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ராடா 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். இந்த 3 கேட்டகரியில ஒரு கேட்டகரிக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் எதுவும் கிடையாது. மீதி 2 கேட்டகரியில சேஞ்சஸ் அதிகமா இருந்திருக்கு. என்னென்ன கேட்டகரி, எவ்வளவு டாக்ஸேஷன், எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணா நமக்கு லாபம், எந்த ஃபண்டுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, எதுல நஷ்டம் ஏற்படும் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு 2 நாள் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் டாக்ஸ் பண்றாங்களாமே, அது உண்மைதானா அப்படின்னு என்ன கேட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆல்ரெடி டாக்ஸேஷன் இருக்குன்ற விஷயமே தெரியாம இருந்திருக்குன்றது கிளியர் ஆச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ல எல்லாம் ரீசென்ட் டைம்ஸ்ல லாபம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதோட டாக்ஸை ஆட்டோமேட்டிக்கா பிடிப்பாங்களா இல்ல நம்ம கட்டணுமா, எப்படி கட்டணும்ன்ற கிளாரிட்டி இல்லாமலும் நிறைய பேர் இருக்காங்க. பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஸ்டாக்ஸோ நம்ம வாங்கி வித்து லாபம் பார்த்தோம்னா நம்ம கிட்ட டைரக்டா டாக்ஸ் பிடிக்கப்படாது. நம்ம தான் ஆக்சுவலா இந்த வருஷம் இவ்வளவு லாபம் பண்ணிருக்கோன்றத கணக்கு காட்டி ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். எந்த அசெட்டை வாங்கி அதை லாபத்துக்கு வித்தோம்னா அதுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த லாபத்துக்கு மட்டும் தான் நம்ம டாக்ஸ் கட்டியிருப்போம். அந்த லாபத்தை கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. அது ஸ்டாக்கா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல கோல்டா கூட இருக்கலாம். பிசிக்கல் கோல்டையும் கம்மியான விலையில வாங்கி அதிகமான விலையில வித்தோம்னா அந்த லாபத்துக்கு நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த லாபத்தையுமே மறுபடியும் 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்னு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்னு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஒவ்வொரு அசெட் கேட்டகரியை பொறுத்து அதை விற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கோன்றதை பொறுத்து அதை ஷார்ட் டர்மா இல்ல லாங் டர்மா கிளாசிஃபை பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷார்ட் டர்மும் லாங் டர்மும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் அதோட கேட்டகரிஸை பொறுத்தும் மாறுபட்டுக்கிட்டு வரும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை டாக்ஸேஷனுக்கு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல நம்ம பார்க்க போற முதல் கேட்டகரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 65% மேலான அலோகேஷனை ஈக்விட்டி பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாங்கன்னா, அதாவது ஸ்டாக்ஸோ இல்ல ஸ்டாக் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை 65% மேல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணுச்சுன்னா அதை ஈக்விட்டி ஃபண்ட்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பராக் பாரிக்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா அதிலேயே நிறைய ஃபண்ட்ஸ் வருது. ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு கேட்டகரி பேர் இருக்கும். அது ஈக்விட்டியா இல்ல டெப்டா இல்ல அதர் கேட்டகரியான்னு சொல்லிட்டு அதையுமே அந்த ஃபண்டோட பேர் பக்கத்திலே நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த கிளாசிபிகேஷன் படி ஈக்விட்டில இருக்க ஃபண்ட்ஸை ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி நம்ம வித்திருந்தோம்னா அதை ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணி வித்தோம்னா அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லப்படும். இந்த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் பிளாட்டா 20% டாக்ஸ் செய்யப்படும். அதாவது நீங்க ஷார்ட் டர்ம்ல 100 ரூபாய் லாபம் பண்ணீங்கன்னா அதுல 20% 20 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இல்ல 1 லட்ச ரூபாய் லாபம் பண்ணிருந்தீங்கன்னா அதுல 20% 20,000 ரூபாய். இந்த ஷார்ட் டர்ம் கெயின்ஸ்ல அமௌண்ட் பேஸ்டா எந்த டிஃபரன்சியேஷனும் கிடையாது. 100 ரூபாய் பண்ணாலும் சரி, 1 லட்ச ரூபாய் இல்ல 10 லட்ச ரூபாய் பண்ணாலும் சரி, பிளாட்டா 20%. ஆனா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம எந்த டாக்ஸும் கட்ட வேண்டியிருக்காது. அதை டாக்ஸ் எக்ஸம்ட் பண்ணிடுவாங்க. அந்த 1.25 லட்சத்துக்கு மேல நம்ம பண்ணக்கூடிய லாபத்துக்கு 12% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இதை 2 வருஷம் கழிச்சு விற்கும் போது அதோட விலை 5 லட்ச ரூபாய் இருக்கு. இப்போ நம்ம மொத்தமா வித்தோம்னா 2 லட்ச ரூபாய் லாபம் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 2 லட்ச ரூபாயில 1.25 லட்ச ரூபாய்க்கு நம்ம எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்ல. மீதி இருக்க 75,000 ரூபாய்க்கு 12% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஜூலை 23க்கு அப்புறம் நம்ம வித்து அதுல லாபம் பாக்குறோம்னா இந்த புது டாக்ஸேஷன் அப்ளை ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வித்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பழைய டாக்ஸேஷன் தான் அப்ளை ஆகும். இப்போ பழைய டாக்ஸையும் புது டாக்ஸையும் கம்பேர் பண்ணும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 15% இருந்ததை இப்போ 20% ஏத்திருக்காங்க. அதாவது ஷார்ட் டர்ம்ல வித்து லாபம் பண்றோம்னா கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அதிகமான டாக்ஸை இப்போ நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதே லாங் டர்ம்கான டாக்ஸ் பார்க்கும்போது போன வருஷம் வரைக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம எந்த டாக்ஸும் கட்ட மாட்டோம். அதுக்கு மேல 10% கட்டுற மாதிரி இருந்தது. இப்போ இங்க இருக்க இந்த சார்ட்டை பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். உதாரணத்துக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா வெறும் 1 லட்ச ரூபாய் தான் பண்ணியிருந்தோம்னா பழைய டாக்ஸேஷன் படி இந்த 1 லட்ச ரூபாய் மொத்தமா எக்ஸம்ட் ஆயிட்டு இருக்கும். அதனால நம்ம எந்த டாக்ஸும் கட்ட வேண்டாம். அதே மாதிரி இப்ப இருக்க டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தாலும் 1.25 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. இது 1.25 லட்சத்துக்கு குறைவா தான் இருக்குன்றதுனால இதுவுமே மொத்தமா எக்ஸம்ட் ஆயிடும். நம்ம எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை. 1 லட்சத்துக்கு பதிலா 1.25 லட்ச ரூபாய் லாபம் பார்த்திருந்தோம்னா பழைய டாக்ஸேஷன் படி 1 லட்ச ரூபாய் எக்ஸம் செய்யப்பட்டிருக்கும். மீதி இருக்க 25,000 ரூபாய்க்கு 10% டாக்ஸ் போட்டா 2,500 ரூபாய் நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இருக்க கேஸ்ல அந்த மொத்த 1.25 லட்ச ரூபாயும் கம்ப்ளீட்டா எக்ஸம் செய்யப்பட்டிருக்கும். எதுவுமே நம்ம டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி 2 லட்சத்துக்கு பார்த்தோம்னா பழைய டாக்ஸேஷன் படி 1 லட்ச ரூபாய் எக்ஸம் செய்யப்பட்டு மீதி இருக்க 1 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டிருப்போம். புது டாக்ஸ்ல 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம் செய்யப்பட்டு 75,000 ரூபாய்க்கு மட்டும் தான் டாக்ஸ் கட்டிருப்போம். சோ இந்த புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளோட லாபம் 2.25 லட்சத்துக்கு குறைவா இருக்க வரைக்கும் லாபகரமா இருக்கும். அதாவது பழைய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. ஆனா நம்மளோட லாபம் அதிகமாக இந்த புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம அதிகமான டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன்ன்றது நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு ஃபண்டுக்கோ இல்ல ஒவ்வொரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கோ கிடையாது. நம்ம மொத்தமா அந்த வருஷம் பண்ணக்கூடிய ஈக்விட்டி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவுதான் லிமிட். உதாரணம் சொல்லணும்னா 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா நம்ம பண்ணிருக்கோம். அப்போ
மொத்தமா 3 லட்ச ரூபாய் நம்ம லாபம் பண்ண மாதிரி இந்த மொத்தம் 3 லட்சத்துக்கு 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன் கொடுக்கப்படும். மீதி தொகைக்கு நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் 12%. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கப்பட்டது. இப்போ என்கிட்ட இருக்க எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் விற்காம அப்படியே 5 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். 5 வருஷம் கழிச்சு நான் விற்கும் போது 5 லட்சத்துக்கு மேல எனக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும்ல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 1 லட்சத்துக்கு மேல எக்ஸம்ஷன் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நான் எக்ஸம்டா வாங்கிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸம்ஷன் அப்படி ஒர்க் ஆகாது. ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்ச ரூபாய் மட்டும் தான் எக்ஸம்ஷன். அதுக்கு மேல அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது இந்த வருஷம் நீங்க அதை யூஸ் பண்ணலனா அடுத்த வருஷம் அதை கேரி ஃபார்வர்ட்லாம் பண்ண முடியாது. அடுத்த வருஷத்துக்கான 1.25 லட்சம் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங்லி ரீசெண்டா ஒரு போல் கண்டக்ட் பண்ணிருந்தேன். போன வருஷம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸா எவ்வளவு லாபம் பண்ணிருக்காங்கன்றதான் கேள்வி. அதுல கிட்டத்தட்ட 80%க்கும் மேற்பட்ட மக்கள் 2.5 லட்சத்துக்கும் குறைவான லாபம் தான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அதுல 1.25 லட்சத்துக்கும் குறைவா லாபம் பார்த்திருந்தா அவங்க எந்த டாக்ஸும் கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. பெரும்பாலான மக்கள் வருஷம் வித்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பல்கா அவங்க வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் அப்படிங்கிறோம். இந்த 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷனை நமக்கு சாதகமா யூஸ் பண்றதுக்கு ஒரு 3-4 விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஒன்னு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மல்டிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரலாம். அதனால ஒவ்வொரு நபருக்கும் இந்த 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதனால நம்மளோட டாக்ஸும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். இதையுமே 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு, நம்ம கிட்ட இருக்க 1.25 லட்ச ரூபாய் லாபத்தை மட்டும் கணக்கு காட்டி எப்படியாவது வித்துட்டோம்னா அந்த எக்ஸம்ஷனை நம்ம வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அதே ஃபண்டை திருப்பியும் வாங்கி வச்சுக்கலாம். ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்க மோசமான ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் அது நஷ்டத்துல இருக்கும்போது வித்தோம்னா அந்த நஷ்டத்தை நம்மளோட லாபத்து கூட சரி கட்டி இந்த லாபத்தை மொத்தமா 1.25 லட்சத்துக்குள்ள நம்மளால அடக்க முடியும். இல்ல 1.25 லட்சத்துக்குள்ள அடக்க முடியலனாலும் அந்த மொத்த லாபத்தை எவ்வளவு குறைச்சு காட்டுறோமோ நம்மளோட டாக்ஸை நம்ம குறைச்சா மாதிரி ஆயிடும். இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்ல முடியாது. நம்ம எப்போ எந்த யூனிட்ஸை வாங்கணும்ன்றதை பார்த்து கரெக்டா கணக்கு பண்ணி எந்த அமௌண்ட்டுக்கு விற்கிறோம், எப்போ நம்ம வாங்குறோம்ன்றதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா லாபம் பார்க்கலாம். அதை தப்பா பண்ணோம்னா தேவையில்லாத காம்ப்ளெக்சிட்டியை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஆட் பண்ற மாதிரி ஆயிடும். மூணாவது, ரிட்டையர் ஆயிட்டு ஒரு கேஷ் ஃப்ளோ எதிர்பார்க்கணும்னு நினைக்கிற மக்கள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல SWP கான்ஃபிகர் பண்ணிடலாம். அந்த SWP கான்ஃபிகர் பண்றதால மாசம் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா வித்ட்ரா செய்யப்படும். அந்த வித்ட்ராவல்ல மொத்தமா 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரா மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதன் மூலமா ஆட்டோமேட்டிக்காவே அந்த எக்ஸம்ஷனை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இது வரைக்கும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது டெட் ஃபண்ட்ஸ் எப்படி டாக்ஸ் செய்யப்படும்ன்றத பார்ப்போம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 65% மேல பாண்ட்ஸோ இல்ல டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ ஹோல்ட் பண்ணுச்சுன்னா அதை டெட் ஃபண்ட்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. இந்த டெட் ஃபண்ட்ஸுக்கு பட்ஜெட்ல எந்த பெரிய மாற்றமும் ஏற்படல. முன்னாடி 3 வருஷத்துக்குள்ள வாங்கி வித்தோம்னா அதை ஷார்ட் டர்ம்னு கிளாசிஃபை பண்ணாங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் இப்போ 24 மாசம் ஆயிடுச்சு. அதாவது 2 வருஷத்துக்குள்ள வாங்கி வித்தோம்னா அதை ஷார்ட் டர்ம்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு மேல வாங்கி ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வித்தோம்னா அதை லாங் டர்ம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் படி தான் டாக்ஸ் செய்யப்படும். அதனால இதுல லாங் டர்ம் ஷார்ட் டர்ம்னு சொல்லி கிளாசிஃபை பண்றதுல பெரிய பிரயோஜனம் கிடையாது. எப்போ ஒரு டெட் ஃபண்டை வாங்கி எப்போ நம்ம வித்தோம்னாலும் நம்மளோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் என்னவோ அந்த ஸ்லாப் ரேட் படி தான் இது டாக்ஸ் செய்யப்படும். இதுக்கு அடுத்தது இதர ஃபண்ட் கேட்டகரிஸ். இதர ஃபண்ட்ஸ் சொல்லும்போது ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல கோல்ட் பேஸ் ஃபண்ட்ஸோ சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு அதர் கேட்டகரிஸ், அதாவது ஈக்விட்டியும் இல்லாம டெட்டும் இல்லாம வேற கேட்டகரிஸ்ல இருக்க ஃபண்டை இந்த பக்கெட்ல போடலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெட் ஃபண்ட்ஸ் எப்படி டாக்ஸ் செய்யப்படுமோ அதே மாதிரி தான் டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்லாப் ரேட்ல தான் டாக்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதோட லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்கான ஹோல்டிங் பீரியட மாத்தி இருக்காங்க. முன்னாடி 36 மாசம் ஹோல்ட் பண்ணோம்னா தான் அது லாங் டர்ம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 24 மாசம் ஹோல்ட் பண்ணாலே இதை லாங் டர்ம்னு கிளாசிஃபை பண்ணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு நாஸ்டாக் 100 ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னா முன்னாடிலாம் 3 வருஷம் ஹோல்ட் பண்ணாதான் அதை லாங் டர்ம்னு கிளாசிஃபை பண்ணாங்க. அதை லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் எப்படி கிளாசிஃபை பண்ணாலும் ஸ்லாப் ரேட் படி தான் டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசென்ட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணி வித்தோம்னா 12% தான் டாக்ஸ் ரேட்டா இருக்கும். முன்னாடி அது ஸ்லாப் ரேட்டா இருந்தது. இப்போ ஷார்ட் டர்ம் மட்டும் தான் ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் செய்யப்படும். லாங் டர்முக்கு 12% டாக்ஸேஷன். இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ்லயும் கோல்ட் ஃபண்ட்ஸ்லயும் 12% சொல்லி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மாற்றப்பட்டது நிறைய பேருக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா முன்னாடி டாக்ஸ் ஸ்லாப் ரேட்னு சொல்லும் போது நிறைய பேர் 30% ஸ்லாப் ரேட்ல இருக்கவங்களுக்கு அதிகமான டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது. இப்போ அதை நார்மலைஸ் பண்ணி 12% சொல்லும் போது இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான மோட்டிவேஷன் அதிகமாகும். இன்ஃபேக்ட் இந்த டாக்ஸேஷன் சேஞ்ச் பத்தின ஃபுல் கிளாரிட்டி எங்கேயுமே டீடைல்டா வரல. முழு கிளாரிட்டி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ ஓவராலா சம்மரைஸ் பண்ணோம்னா டாக்ஸேஷன் பர்பஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை 3 கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல முதல் கேட்டகரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸை ஒரு வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணோம்னா லாங் டர்ம்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு கீழே ஹோல்ட் பண்ணா ஷார்ட் டர்ம்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டர்முக்கு 20% டாக்ஸேஷனும் லாங் டர்முக்கு 12.5% டாக்ஸேஷனும். ஆனா லாங் டர்ம்ல 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் நமக்கு உண்டு. டெட் ஃபண்ட்ஸ்க்கு ஷார்ட் டர்ம்லயும் சரி லாங் டர்ம்லயும் சரி ஸ்லாப் ரேட்ல தான் நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்திருக்க எல்லா கேட்டகரிக்கும் லாங் டர்ம்னு சொல்றதுக்கான ஹோல்டிங் பீரியட் 24 மாசம். 24 மாசத்துக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணிருந்தோம்னா 12% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு குறைவா ஹோல்ட் பண்ணோம்னா ஸ்லாப் ரேட்ல கட்டுற மாதிரி இருக்கும். இந்தியால இருந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்க ஸ்டாக் பேஸ்ட் ஆப்ஷன்ஸோ இல்ல ஃபண்ட் பேஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.